போட்டோ எடுத்துக்கிறீங்களா? எடுத்துட்டு கூட அது போதுங்க. நெல்லுங்க வீடியோ கவரேஜ் பண்ணிருங்க. அப்புறம் கூட போகும்போது வரிசையாக தான் போனேன். மறியல் போர் விவசாய கடனை கூட்டுறவு கடனை தள்ளுபடி என்று சொல்லி ஏமாற்றாதே தமிழக அரசே ஏமாற்றாதே. என்னாச்சு தமிழக அரசே என்னாச்சு? காத்தோடு போயாச்சா? விடமாட்டோம் விவசாயிகள் விடமாட்டோம். முற்றுகை போர் விவசாய கடனை ஏமாற்றாதே தமிழக அரசே ஏமாற்றாதே. விஜய் அரசே ஏமாற்றாதே. முழுமையாக கடனை கூட்டுறவு கடனை வாக்குறுதியில் சொன்னபடி தேர்தல் வாக்குறுதி 5 ஏக்கர் விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடி சொன்னது என்னாச்சு? விஜய் அரசே என்னாச்சு? விடமாட்டோம் ஏமாற்ற விடமாட்டோம். ஏமாளியாக விவசாயி இனிமேலும் இருக்க மாட்டோம். தமிழக அரசே விஜய் அரசே அன்போடு கேட்கிறோம் விவசாயிகள் ஒன்றுபட்டு உரிமையோடு கேட்கிறோம் முழுமையான தள்ளுபடி தேர்தல் வாக்குறுதி என்னபடி தள்ளுபடி விவசாய சங்கம் கேட்கிறோம். நிறைவேற்று தள்ளுபடி என்று சொல்லி 5000 ரூபாயை கொடுத்து ஏமாற்றும் போக்கை கண்டிக்கிறோம். வேண்டாம் தள்ளுபடி அறிவித்திடு தமிழக அரசே அறிவித்திடு. யாரு புதிதாக வந்தாலும் விவசாயிகள் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம். அவர்கள் சிறப்பாக செய்கிற வகையில் அவர்களுக்கு ஒத்துழைப்பையும் கொடுப்போம். நம்முடைய எதிர்பார்ப்பு அவர்கள் வருகிற போதே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடி செய்வோம். அதே போன்று 5 ஏக்கருக்கு மேலே இருக்க விவசாயிகளுக்கு கடனில் பாதியை தள்ளுபடி செய்வோம். இது வாக்குறுதி அல்ல,
இது விஜயினுடைய உத்தரவாதம், இது விவசாயிக்கான உத்தரவாதம் என்று வாக்குறுதி அளித்து உறுதி செய்து உண்மையை உரைத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். விவசாய சங்கத்தின் சார்பாக நமது தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கரவொலி எழுப்பி இந்த நேரத்தில் பாராட்டு தெரிவித்தார். தோன்றுன கண்ணை இவர் எடுத்து வைப்பாரு அப்படின்னு நம்பிக்கையோட விவசாயிகள் எல்லாம் மாண்புமிகு ஜோசப் விஜய்க்கு ஆட்சியை கொடுத்தான். ஆனா உள்ள கண்ணு போச்சு நல்ல கண்ணான மாதிரி இன்னொரு கண்ணுக்கு இவர் வேண வைக்கிறாரு. அதை எப்படி விட முடியும்? ஆட்சி முடிஞ்ச உடனே பொறுப்பேற்ற உடனே தேனிலவு காலம்னுவாங்க. ஒரு கணவன் மனைவி கல்யாணம் முடிச்ச உடனே அவங்ககிட்ட போய் எந்த நெருக்கடியும் கொடுக்க கூடாது, பங்கு வார்த்தை பேசக்கூடாது, வீடு விவசாயிகள் கொந்தளித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு வருகிறது. அதுக்கு என்ன காரணம்னா, விவசாயிகள் மத்தியில இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அறிவித்த விவசாய கடன் தள்ளுபடி என்பது அது திடீர் தள்ளுபடியாக மாறி நிற்குது. ஆனா அவர் தேர்தல் காலத்துல 5 ஏக்கருக்கு உள்ள விவசாயம் பண்ணவங்களுக்கு முழுமையான தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல விவசாயம் செய்தவர்களுக்கு 50% தள்ளுபடி. அதாவது ஒரு கூட்டுறவு கடன் சங்கத்துல 2 லட்சம் தான் அதிகபட்சமா கொடுக்க முடியும். அது உள்ளடங்கிதான் வரும். ஆனா இன்றைக்கு அவர் அறிவிப்புக்கு மாறாக அவரே செயல்பட்டுவது எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பா தென் மாவட்டத்துல விவசாயத்தை நம்பித்தான் பல மாவட்டங்கள் இருக்குது. அப்ப இன்றைக்கு யானை பசிக்கு சோளப்பறி போல விவசாயிகள் இன்னைக்கு பல வழியில மன அழுத்தத்துல இருக்கிறாங்க. ஒரு பக்கம் உர விலை கூடுது, மருந்து விலை கூடுது, உழவிட செலவு கூடுது. அடுத்து இயற்கை மாற்றங்கள், காலநிலை பருவ மாற்றத்துல எப்ப மழை பெய்யும் தெரியல, எப்ப வெயில் அடிக்கும் தெரியல, காட்டு பண்ணி தொலை எல்லாம் இது மிருகங்களோட வனவிலங்குகளோட தொல்லை இத்தனையும் தாண்டி விவசாயம் செய்து வரக்கூடிய இந்த விவசாயிகளை பாதுகாப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் முன்வர வேண்டும். அவர் இதை மக்களுடைய எதிர்ப்பு என்பதை இன்றைக்கு அவர் பரிசீலனை பண்ணுவார் என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து விவசாய சங்கங்களும் இந்த எதிர்ப்பை பதிவு பண்ணி வருகிறது. இந்த எதிர்ப்பையும் புரிந்து கொண்டு நல்லதொரு முடிவை எடுத்து அவர் சொன்ன தேர்தல் கால வாக்குறுதியின்படி அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த இடைக்கால நிவாரணம் சென்றதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தென் மாவட்ட விவசாய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ராம் பாண்டியன், தென் மாவட்ட விவசாய சங்க தலைவர்.